கோயம்புத்தூர் போகணும். பஸ் எப்ப வரும்? எல்லாம் பஸ் வராதுமா. பொள்ளாச்சிக்கு போனாதான் கோயம்புத்தூருக்கு போக வேண்டிய பஸ் வரும். வினய், வினய், என்னடா குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க? மித்ராவால நம்மள விட்டு எங்கே போக முடியாதுடா. போன முறை மித்ரா செத்துட்டான்னு நாம நம்பினதுனால எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு. ஆனா இப்போ அவளால எங்கேயும் ஓடி ஒளிய முடியாதுடா. நமக்கு இருக்கிற செல்வாக்குக்கு அவ தமிழ்நாட்டுல இல்ல, இந்தியால எந்த மூலையில இருந்தாலும் அடுத்த 1 மணி நேரத்துல கண்டுபிடிச்சிடலாம். ஏங்கா உன் செல்வாக்கு அதிகாரம் எல்லாத்தையும் வச்சு மித்ராவை கண்டுபிடிச்சு என்ன பண்ண போறேன்? மித்ரோட மனசை மாத்தி வேணா ஏத்து கேட்க முடியுமா? முடியாதுல்ல. நீ இப்படி கொஞ்சம் கூட யோசிக்காம வீட்டுல இப்படி பேசினதால தான் மித்ரா எங்கேயோ போயிட்டா அவளை இப்ப நம்ம தேடிட்டு இருக்கோம். திரும்ப திரும்ப நீ இப்படியே பேசின எனக்கு அர்த்தம். இதை பாருக்கா, மித்ரோட மனசு மாறணும்னா அது காத்துட்டு இருக்கணும். தயவு செஞ்சு உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், இனிமே இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணி எல்லாத்தையும் கெடுத்துறாத. சரிப்பா, நான் இனிமே மித்ராவை பத்தி பேசவே இல்லை. நான் பேசினதெல்லாம் தப்புதான், போதுமா? நான் தான் விவரம் புரியாம நம்ம புள்ளியாச்சு நம்ம பேரனாச்சேன்னு ஆதங்கத்துல பேசிட்டேன். தப்புதான், ஒத்துக்கிறேன். உனக்கும் மித்ராவுக்குமான பிரச்சனை உங்க 2 பேரோட தனிப்பட்ட பிரச்சனை. அதுல தலையிட எங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? ஐயோ, இந்த பஸ் எப்போ வரும்னே தெரியலையே. வினய் அங்கிளுக்கு இந்த லொகேஷனை ஷேர் பண்ணிட வேண்டியதுதான். நான் வெறுப்புல பேசுறேன்னு நினைச்சுக்காத. உங்க 2 பேரோட பிரச்சனையும் புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் பேசுறேன். மித்ரா பிடிவாதமா நிக்கிறா, நீ அவ மனச மாத்த முடியும்னு நம்புற. எப்ப மித்ராவை சமாதானம் பண்ணி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரியோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன், சரியா? மித்ரா மெசேஜ் பண்ணிருக்காவா? ஏமா இப்படி பண்ண? நாங்க உனக்கு என்ன குறை வச்சோம் சொல்லு? உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது ஒரு நாள் நடந்திருப்போமா? என்கிட்ட கூட சொல்லாம இந்த வீட்டை விட்டு போற அளவுக்கு உனக்கு அப்படி என்ன பிரச்சனை சொல்லு? எங்களை விடுமா. அந்த குழந்தை தானியா, நீ இல்லாம அவ எவ்வளவு தவிச்சு போயிட்டா தெரியுமா உனக்கு? அவளை தவிக்க விட்டு போற அளவுக்கு உனக்கு அப்படி என்ன பிரச்சனை சொல்லு? ஏய், கேக்குறாங்கல்ல, சொல்லுடி. எங்க ஓடி போன? உன் கால் ஒரு இடத்துல தங்காதுல்ல? அத்தை, கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு சும்மா இருங்க ப்ளீஸ். மித்ரா, நீங்க சொல்லுங்க மித்ரா, என்னாச்சு? ஏன் இப்படி பண்ணீங்க? நீங்க யாராவது உங்களை ஏதாவது சொன்னாங்களா? சொல்லு மித்ரா, என்ன நடந்தது? எங்கம்மா போன சொல்லுமா. இங்க இருக்கிற எல்லாருமே கோயிலு கூட போகாம உனக்காக தான் காத்துட்டு இருக்கோம் இவ்வளவு நேரமா. அத நான் சொல்றேன். மித்ரா மேடம், கோயிலுக்கு கிளம்பணும், நீங்க உள்ள போங்க. நான் சொல்றேன் இல்லைங்க, நீங்க போய் ரெடி ஆகுங்க. வா வா விக்ரம். சரி, நீ சொல்லு, அவ எங்க போனா? இல்ல மேடம், அது இங்க எல்லாரும் முன்னாடி சொல்ல முடியாது. கார்த்திக் சார் கிட்டயும் காந்திமதி அம்மா கிட்டயும் நான் தனியா சொல்லிக்கிறேன். அது எப்படி? வீட்ல ஒரு சம்பவம் நடந்தா எல்லாருக்கும் தானே என்ன ஏதுன்னு தெரியணும். நீ பாட்டுக்கு அவங்க 2 பேர்கிட்ட மட்டும் தனியா சொல்லுவேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இத பாரு, எதுவா இருந்தாலும் சபையில சொல்லு.
நீ சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியல வினய். மேடம் நேற்று நைட்டு ஒரு ஒரு தப்பு நடந்து போச்சு மேடம். தப்பா? வினய், நீங்க என்ன சொல்ல வரீங்க? சுத்தி வளைக்காம சொல்லுங்க. கார்த்திக், நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. வினய், நீ சொல்லுப்பா. மித்ரா இங்க இருந்து யாருக்கு தெரியாம போறதுக்கு நேத்து நைட்டு என்ன தப்பு நடந்தது சொல்லு. மேடம், அது வந்து நானும் கார்த்திக் சாரும் நேற்று நைட்டு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டோம். அப்போ லைட்டா போதை ஏறினதும் சார் அவரோட மனசுல இருந்த ஆதங்கத்தெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிட்டாரு. மித்ரா நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும்னு அம்மா ஆசைப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம தானியாவும் மித்ராவை அவங்க அம்மாவோட ஸ்தானத்துல வச்சு அம்மா அம்மான்னு கூப்பிட்டு இருக்கா. இதெல்லாம் யோசிச்சு பார்த்து தான் நான் மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு எடுத்திருக்கேன். ஆனா மித்ரா அவங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. புடி கொடுத்தே பேச மாட்டேன்றாங்கன்னு சார் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தார் மேடம். அப்புறம் கொஞ்ச நேரத்துல சார் போதையில மயக்கமாயிட்டாரு. அப்போ நானும் செக்யூரிட்டியும் போதையில சார் சொன்னதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அதான். நீங்க பேசிக்கிட்டு இருந்ததுக்கும் மித்ரா போனதுக்கு என்ன சம்பந்தம்? நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல வினய். கொஞ்சம் புரியும்படியா சொல்லு. இல்ல மேடம், நானும் செக்யூரிட்டியும் சார் சொன்னதை பத்தி பேசிட்டு இருந்தோம். மறுபடியும் அதை பத்தி பேசினதுதான் மேடம் தப்பா போச்சு. பகல்ல அக்கம் பக்கம் பார்த்து பேசு, நைட்ல அதையும் பேசாதன்னு சொல்லியிருக்காங்க. நாங்க பேசிட்டு இருந்தது எப்படியோ மித்ரா காதுல விழுந்துருச்சு. அதான் இதுக்கு மேல இங்க இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி உங்ககிட்ட கூட சொல்லாம கொள்ளாம இங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. மித்ரா இங்க இருந்து கிளம்பி போனதுக்கு முழு காரணமும் நான் தான் மேடம், வேற யாரும் இல்ல. மித்ரா கோச்சிட்டு போனதுக்கு காரணம் நீ இல்ல, இவன். குடிச்சாதான் என்ன பேசுறோம் ஏது பேசுறோம்னு தெரிய மாட்டேங்குது இல்ல. அப்புறம் எதுக்கு 2 பேரும் குடிச்சீங்க? பாத்தீங்களா, அப்படி என்ன நான் தப்பா சொல்லிட்டேன்? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு தான் நான் இவ்வளவு தூரம் பேசுறேன். ஏன் அவளுக்கு பதிலா நான் பொங்க வைக்க கூடாதா? அப்படி என்ன அவளை விட நான் குறைஞ்சு போயிட்டேன்? ஏங்க, அவங்க சொல்றதும் நியாயமா தானே இருக்கு. இந்த மாதிரி சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் சம்பந்தப்பட்ட குடும்பம் தாங்க செய்யணும். வீட்டு வேலைக்காரி எல்லாம் பண்ணக்கூடாது. இல்லம்மா, மித்ராவை எங்க வீட்டு பொண்ணு மாதிரி தான். மாதிரி வேற, நிஜம் வேற. வீட்ல பெரிய மனுஷி நீங்க தானே, இது கூட தெரியாதா உங்களுக்கு? இங்க பாருங்கம்மா, இது எங்க வீட்டு விவகாரம். இதுல தேவையில்லாம நீங்க தலையிடாதீங்க. என்ன சம்பந்தி, உங்க வீட்டு ஆளுங்க என்ன அசிங்கப்படுத்தி பேசுறாங்க, நீங்க ஒண்ணுமே நடக்காத மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க. இதுதான் எங்களை கவனிக்கிற லட்சணமா? சம்பந்தி, அவசரப்படாதீங்க. அவங்களுக்குள்ள நடந்த வாக்குவாதத்துல இதோ வாய் தவறி பேசிட்டாங்கம்மா. இதை பெருசு பண்ணாதீங்க. எதை பெருசு பண்ண வேணான்னு சொல்றீங்க? என் பொண்ணுக்கு சமமா வீட்டு வேலைக்காரிய கொண்டு வந்து நிறுத்தி இருக்காங்க. இதை விட அசிங்கம் வேற என்ன இருக்க போகுது? கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடியே இப்படி, கல்யாணம் நடந்த பின்னாடி என்னெல்லாம் அசிங்கம் நடக்குமோ? நீ பொங்கலும் வைக்க வேண்டாம், ஒரு மண்ணு வைக்க வேண்டாம். வா சம்பந்தி, அவசரப்படாதீங்க சம்பந்தி. அன்னி பேசுனதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். போகாதீங்க சம்பந்தி, இங்கேயே இருங்க. சம்பந்தி, ஐயா சொன்ன. வா, என்னங்க? சின்னதா ஒரு பொறி அளவு கிள்ளி போட்டதுக்கே பூகம்பம் அளவுக்கு வெடிச்சிருச்சே.
பொரிய ஊதி மலையாக்குனா மித்ரா இருக்கிற இடமே தெரியாம காணாம போயிடுவா. என்ன அண்ணி, பெரியவங்க நீங்களே இப்படி வார்த்தையை விட்டா எப்படி? பாருங்க, இப்ப போய் யாரு அவங்கள சமாதானம் பண்ணி கூட்டு வருது? நான் வேணும்னா பொங்கல் வைக்காம ஒதுங்கி போயிடுறேம்மா. நீங்க போய் எங்க வேலைக்காரி போயிட்டா நீங்க வாங்கன்னு கூப்பிட்டு பாருங்களேன், அவங்க கண்டிப்பா வருவாங்க. மித்ரா, இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். இங்க கலவரமே நடந்தாலும் சரி, நம்ம குடும்பத்து சார்பா நீ தான் பொங்கல் வைக்கிற. அது மட்டும் இல்ல, இவன் யாரு, சம்பந்தம் இல்லாம எதுக்காக நம்ம கிட்ட வந்து பேசுறான்னு நீங்க நினைக்கலாம். ஆனா சம்பந்தம் இருக்கு. அதனாலதான் நான் உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன். நானும் காந்திமதி அம்மாவோட வீட்டு வேலைக்காரன் தாம்மா. நான் அங்க கார் டிரைவரா இருக்கேன். அங்க நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது என் மனசுல பட்டதை நான் சொல்றேன். அது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியல. அதே நீங்க தான் சொல்லணும். காந்திமதி அம்மா சொன்ன மாதிரி அது அவங்க வீட்டு விஷயம்தான். அதை நாமளும் மறுக்க முடியாது. அதுக்காக நீங்க சொன்னதையும் நான் தப்புலாம் சொல்ல வரல. நீங்க அவங்க குடும்பத்தோட நல்லதுக்காக தான் சொன்னீங்க. அவங்க எதுக்காக வீட்டுல வேலை செய்யற பொண்ண பொங்கல் வைக்க சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அது அவங்களோட வேண்டுதலா கூட இருக்கலாம் இல்லையா? அம்மா, நீங்க பெரியவங்க. உங்களோட பிடிவாதத்தால உங்க பொண்ணு ஆசைப்பட்ட வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்காம போறது நியாயமாமா? நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கும் போது உங்க பொண்ணு பக்கத்துல மித்ரா தான் நின்றுட்டு இருந்தாங்க. அப்ப கூட மித்ரா தான் பொங்கல் வைக்க போறாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்ப கூட நீங்க ஏன் வேலைக்காரிய பொங்கல் வைக்க சொல்றீங்கன்னு கேட்கலையே. ஏன்னா அது அவங்க குடும்ப விஷயம். நமக்கு என்ன வந்துச்சுன்னு நீங்களும் இருந்துட்டீங்க. அப்படி ஒதுங்கி இருந்த நீங்க எப்படி அந்த பிரச்சனைக்குள்ள வந்தீங்க? நீங்களே கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கே அது நல்லா தெரியும். இப்ப தெரியுதா? அவங்களோட தனிப்பட்ட பிரச்சனைக்குள்ள உங்களை இழுத்து விட்டு உங்க ஈகோவை தூண்டினது அந்த நாகலட்சுமி அம்மா தான். அம்மா, உங்க வீக்னஸ நாகலட்சுமி அம்மா நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனாலதான் அவங்க உங்களை யூஸ் பண்ணி அவங்களோட காரியத்தை சாதிச்சுக்கிட்டாங்க. நீங்களும் அவங்கள புரிஞ்சுக்காம அங்கிருந்து கோச்சிக்கிட்டு வந்துட்டீங்க. நான் இப்ப சொன்னதெல்லாம் சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. நாங்க நடந்ததை பார்த்ததை வச்சு சொல்றேன். நான் சொன்னது சரின்னு நீங்க நினைச்சீங்கன்னா திரும்ப வந்து அவங்களோட சேர்ந்து பொங்கல் வைங்க. இல்ல நான் சொன்னதெல்லாம் தப்புன்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்க பாதையில போங்க. என்ன மன்னிச்சிருமா? இல்லப்பா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். நான் தான் அந்த நாகலட்சுமி என்ன தூண்டி விடுறாங்கறத உணராமலேயே எமோஷனல் ஆயிட்டேன். விக்ரம், இன்னைக்கே ஒரே அமைதியா இருக்கீங்க. அதானே, எப்பவும் ஆடியோ பிளேயரை ஃபுல் வால்யூம் வச்சிருப்ப, இன்னங்க மியூட்ல போட்டு வச்சிருக்க, என்ன விஷயம்? பின்ன அங்கிள், இங்கதான் விளையாட ஒண்ணுமே இல்லையே, சுத்த போரா இருக்கு. நான் திருவிழானா ஜாலியா இருக்கும்னு நினைச்சேன். ஓ அப்படியா? சரி, அப்ப அவங்களா போய் பொங்கல் வைக்கிட்டோம், நம்ம போய் ஜாலியா விளையாடலாம். ஐ உண்மையாவா? ஆமா, என் குட்டி விக்ரம், நம்ம வேணா டங்கனக்கா டான்ஸ் கூட ஆடலாம், ஓகேவா? என்ன விளையாட்டு விளையாடலாம்? நீயே சொல்லு. என்ன விளையாட்டு விளையாடலாம்? பலூன் வாங்கி விளையாடலாம். ஆமா, பைட்டா வாங்கி விளையாட முடியும், பலூன் தான் வாங்கி விளையாட முடியும். வாங்கிடலாம் குட்டி விக்ரம். உனக்கு என்ன கலர் வேணும் சொல்லு. தோ இந்த கிரீன் பலூன். கிரீன் தாங்க. ஓகே, அந்த கிரீனே தாங்க. இல்ல, இந்த கிரீன் கொடுங்க. ஏங்க, இந்த கிரீன் தாங்க. வாங்கி விளையாடு. 10 ரூபாய் சார். 10 ரூபாயா? ஆமா சார். 2 ரூபா தானப்பா. விலை ஏறிடுச்சு சார். விலை ஏறிச்சா? இவளை இப்படியே விட்டா பொங்கல் வச்சு
இவங்க கிட்ட நல்ல பேரை வாங்கிட்டு நம்ம பேரை கெடுத்து விட்டுருவா. நாம இப்படி சும்மா உட்காந்துகிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. நாகு, நீ களத்துல இறங்கு. மித்ரா, இருடி வரேன். ஆ, சரி சரி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். என்ன மித்ரா, இப்படி கண்ணை போட்டு கசக்கிட்டு இருக்க? பாத்து, கண் அப்படியே கையோட வந்துற போகுது. சரி சரி, நீ ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். நீ போய் உன் கண்ணை கழுவிட்டு வா. பொங்க பானைய நான் பாத்துக்கிறேன். இல்ல பரவாயில்ல, இன்னும் கொஞ்ச நேரம் தானே. பொங்கல் வச்சு முடிச்சிட்டு நானே போறேம்மா. ஐயோ, என்ன மித்ரா, பாரு கண்ணு எப்படி செவந்திருக்குன்னு. நீ இப்படியே விட்டா கண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துரும். அப்புறம் இதனால உனக்கு முடியாம 2-3 நாள் படுத்துட்டேன்னா மத்த வேலையெல்லாம் யாரு பாக்குறது? அதான் அடுப்ப நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. போமா, போ, போய் கண்ணை கழுவிட்டு வா. எந்திரி, போமா, போ, நான் பாத்துக்கிறேன். போடி போ. இப்ப பாரு பொங்கல் என்ன ஆகுதுன்னு. பொங்கல் கிழக்கால பொங்குனாதானே நல்ல சகுனம். அதுவே மேற்கால பொங்கிட்டா நாகு. ஐயோ, இந்த அண்ணி வேற. நாகு, என்ன நீ அடுப்புகிட்ட என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல நீ. மித்ரா வச்ச பொங்க பானை அடுப்பு அணையிற மாதிரி இருந்துச்சு. அதான் இந்த நெருப்பெல்லாம் உள்ள தள்ளி விட்டுட்டு இருந்தேன். நெருப்ப தள்ளி விட போறியா? ஆமா, மித்ரா எங்க? அவளா, இத பாருங்க நீ, எப்படி புகை வருது பாருங்க. அவ கண்ணுல இந்த புகை பட்டுருச்சான். அதான் கண்ணை கழுவிட்டு வரேன்னு அவ போயிருக்கா. நீ ஒண்ணு தள்ளி விட வேண்டாம், அவ வந்து பாத்துக்குவா. நீ எந்திரி. இல்ல நீ, அவ பாவம்ல, அவளுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான். இத பாருங்க. நீ ஒண்ணும் பண்ணாம இருக்கிறதே மித்ராவுக்கு பெரிய ஹெல்ப் தான். முதல்ல எழுந்திருச்சிங்க வா. உன்னதான் இங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்கல்ல. ஆனா எனக்கு எங்க அப்பா பார்க்கணும்னு ஆசையா இருக்கு சாமி. நீதான் எப்படியாவது எங்க மம்மியையும் அப்பாவையும் சேர்த்து வைக்கணும் சாமி. சேர்த்து வைப்பியா? மித்ரா, சீக்கிரம் வாமா. அடுப்பு நல்லா கூட்டி வை. இதோ வைக்கிறேம்மா. ஓலைய கிழக்கால பொங்குற மாதிரி பாத்து வைமா. சரிங்கம்மா. நீ அவங்க சொன்ன மாதிரியே போய் பொங்கல் வை. உனக்கு எது நல்லதோ அது தானா நடக்கும். சரி, நான் வரேன். சிலம்பத்தை எடுத்து ஆட்டக்காரங்க கிட்ட கொடுங்க. அப்பதான் சாமியோட ஆசீர்வாதம் எங்களுக்கு முழுசா கிடைக்கும். அதுக்கு என்னப்பா, கொடுத்துட்டா போச்சு.
இங்க பாருங்க, எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. சிலம்புன்றது சாதாரண கம்பு இல்ல. ஒவ்வொரு படை வீரனுடைய போர்வாள் மாதிரி உங்க எதிரிய உங்க காலடியில மண்டி போட வைக்கிற பேராற்றல் இந்த சிலம்பத்துக்கு இருக்கு. ஆட்டக்காரனோட உசுறு உடம்புல இல்ல, அவன் வச்சிருக்கிற சிலம்பத்துல இருக்குன்னு எங்க வாத்தியாரி எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. அதனாலதான் சொல்றேன், இதுதான் உங்க உசுறு, தெய்வம் எல்லாமே. புரிஞ்சதா? களத்துல இறங்கி வருஷம் பண்ற வரைக்கும் சிலம்பம் மண்ணை தொடாம பாத்துக்கோங்க. இதை நான் ஒண்ணு சும்மா சொல்லப்பா. நம்ம பாட்டன் முப்பாட்டனுக்கு அவங்க வாத்தியார் சொல்லி கொடுத்த சாங்கியம். அத காலகாலமா நம்ம கடைபிடிச்சிட்டு வரதுனாலதான் வெற்றி நமக்கே கிடைச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க களத்தை தொடுற வரைக்கும் சிலம்பம் மண்ணை தொடக்கூடாது. அதையும் மீறி தொட்டுச்சு வெற்றி உங்களை விட்டுட்டு போயிடுப்பா. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏய், யாரா நீ? போட்டி நடந்துட்டு இருக்குல்ல, குறுக்க வந்து நிக்கிற, வெளியில போடா. ஏய், ஏன் கத்துற? நீ பெரிய ஆட்டக்காரன் தானே? சொல்லு, நீ பெரிய ஆட்டக்காரன் தானே? ஆமா, நீ சொன்னாலும் சொல்லாட்டினாலும் நான் பெரிய ஆட்டக்காரன் தான். அப்படியா? அப்ப நீ என்ன ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறமா அவரை போய் தொடு. ஓஹோ, அவன் அடி வாங்கினது பார்த்தாதுன்னு இப்ப நீ வேறியா? மோதி பாத்தரலாமா? பாக்குறதுக்கு நீ இருப்பியான்னு பாப்போம். கார்த்திக் சார், போய் அங்க இருங்க. போங்க சார். மன்னிப்பு தானே கேட்கணும்? பரவாயில்ல, நான் கேட்குறேன். மன்னிச்சிருங்க. வாங்க. சூப்பர் சூப்பர்.
நான் கிளம்புறேங்க. ஏங்க இருங்க, முத தடவையா வீட்டுக்கு வந்திருக்கீங்க. வீட்டுக்குள்ள வராம வாசலோடயே திரும்பி போனா எப்படி சொல்லுங்க? ஒரு 2 நிமிஷம் உள்ள போயிடலாம். இல்ல பரவாயில்ல, இனிமே அடிக்கடி வருவேல, அப்புறம் என்ன, போயிட்டு இன்னொரு நாள் கண்டிப்பா வரேன். சரிங்க. மா என்னம்மா? நான் என்னப்பா பண்றது? என்ன மாப்பிள்ள, பதில் சொல்ல முடியல? முடியாது. ஏன்னா அக்கா கேட்குற கேள்வியில நியாயம் இருக்கு. அந்த புண்ணாக்கு மூட்டை வேற ஏதோ வஞ்சத்தை நம்ம மேலே லாங் டேர்ம் டெபாசிட் பண்ணி வச்ச மாதிரி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்மளை வாட்டி எடுக்கிறான். டேய், உன் நிலைமை எனக்கு புரியுதுடா. மித்ராவுக்கும் விக்ரமுக்கும் யாராலேயோ ஆபத்து இருக்கு. எல்லாத்துக்கும் மேலே பொண்டாட்டி புள்ளங்கிற பாசம் உனக்கு இருக்கும். அவங்களுக்காக நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னடா பிரயோஜனம்? நாம் நினைக்கிற எதுவுமே நடக்க மாட்டேங்குதே. நீ மித்ராவுக்காகவும் பையனுக்காகவும் அந்த வீட்டில் அவ்வளோ அவமானப்படுற. மித்ரா இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கா? அவகிட்ட கொஞ்சமாவது சேஞ்சஸ் இருக்கா? சொல்லு பார்க்கலாம். என்னமோ இந்த இடிச்சு வச்ச புலி மாதிரி அப்படியே தானே இருக்கா? மாப்பிள்ள, எனக்கு என்னமோ நம்ம பண்ணுறதெல்லாம் ரொம்ப வேஸ்ட்டுன்னு தோணுதுடா. சொல்லுவாங்களே, ஏதோ இல்லாத ஊருக்கு வழி தேடுற மாதிரி, அந்த மாதிரி இருக்குடா. எனக்கு அது கூட தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன் மேம் சார். நான் என்ன மித்ராவை இம்ப்ரெஸ் பண்ணி எப்படியாவது நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னா அந்த வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கும் சில கடமைகள் இருக்கு மேம் சார். மித்ராவுக்கும் என் மகனுக்கும் நிறைய த்ரெட்ஸ் இருக்கு. அது அந்த நாகுவால கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவங்கள விட்டுட்டு வர முடியும்? அப்படிலாம் விட்டுட்டு வந்தா நான்லாம் மனுஷனே கிடையாது மேம் சார். அவங்க 2 பேரையும் காப்பாற்றணும் தான் நான் அங்க இருக்கேன். இது மித்ராவுக்கும் நல்லா தெரியும். ஒரு மாசம் டைம் கேட்டிருக்கேன். அவளுக்கு இருக்க த்ரெட்ஸ் எல்லாம் விலகிடுச்சுன்னா நம்ம இந்த ஊரை காலி பண்ணிட்டு சென்னைக்கு திரும்பி போயிடலாம். மா ப்ளீஸ்மா, அது வரைக்கும் எங்களை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா. விக்ரம் எல்லாத்தையும் அறுத்துட்டு போயிட்டானா? என்ன ஏதாவது பனியன் கம்பெனி ஆடா? பனியனா? சூப்பர்மேன், இதே மாதிரி இன்னும் எவ்வளவு நேரம் பிடிச்சிட்டு இருப்பீங்க? ஷர்ட்டை கொடுங்க, நான் பட்டன் தச்சு தரேன். பரவாயில்ல பரவாயில்ல, இருக்கட்டும். நான் வீட்டுக்கு போய் நானே தச்சுக்கிறேன். நீங்க வீட்டுக்கு நைட்டு தான் போவீங்க. அது வரைக்கும் நீங்க இப்படி கிழிஞ்ச சட்டையோடவே இருக்க போறீங்களா? கொடுங்க. இல்ல தென்மொழி, சொன்ன கேளுங்க, நான் பாத்துக்கிறேன். வெக்கப்படாம கழட்டி கொடுங்க. சீக்கிரம் சீக்கிரம். வேண்டாம். அட கொடுங்க. வேணாம் ப்ளீஸ் ப்ளீஸ், எல்லாரும் பாப்பாங்க. வேண்டாம். ஐயோ பரவாயில்ல, கழட்டி கொடுங்க. வெயிட் பண்ணுங்க, இப்ப வந்துடுறேன். இந்த அன்னைக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. யார எங்க வைக்கணும்னு கொஞ்சம் கூட விவஸ்தே இல்லாம போச்சு இந்த கிழவிக்கு. நாய குளிப்பாட்டி பட்டு துணி நகை நெட்டெல்லாம் போட்டு நடு வீட்ல கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் உருப்படுறதுக்கா? ஆனா போயும் போயும் ஒரு வேலைக்காரிக்காக என் அண்ணி என்ன அசிங்கப்படுத்திருக்க கூடாது. அது சரி, அண்ணி அவளை இந்த வீட்டுக்கு எஜமானி அவளை ஆக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன நடந்தாலும் அவங்க அவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க. அவ பக்கம் தான் எல்லாரும் நிக்கிறாங்க. ஐயோ, இந்த அண்ணி நினைக்கிறது மட்டும் நடந்துருச்சு, அப்புறம் அவ்வளவுதான்.
வேலைக்காரியா இருக்கும் போதே இந்த வீட்ல இவளோட அதிகாரம் தாங்க முடியல. இதுல இந்த வீட்டுக்கே அவ எஜமானி ஆயிட்டானா அப்படியே சலங்க கட்டியில அவ ஜலஜலன்னு ஆடுவா. இல்ல நாகு, இது நடக்கவே கூடாது, நடக்கவே கூடாது. ஏதோ தப்பா இருக்கே. இந்த டிரைவர் பையலும் அந்த மித்ராவும் பழகுற விதமே சரியில்லையே. இவங்க 2 பேருக்கும் நடுவுல வேற ஏதோ ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு தான் தெரிய மாட்டேங்குது. கண்டுபிடிக்கணும் நாகு, எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணும். இந்த மித்ராவை பத்தி யார்கிட்ட கேட்டாலும் யாருக்குமே ஒண்ணுமே தெரியலையே. 6 வருஷத்துக்கு முன்னால நிறமாசமா வந்தான்னு எல்லாரும் தெரிஞ்ச பாட்டையே தான் பாடுறாங்க. இத இப்படியே விடக்கூடாது. இவ யாரு, இவ பூர்வீகம் என்ன, இவ புருஷன் யாருன்னு எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணும். இவளோட ஐடி, பாஸ்போர்ட் ஏதாவது ஒண்ணு கிடைச்சா போதும், இவ ஜாதகத்தையே எடுத்துடலாம். ஐயோ, இவ வரத்துக்குள்ள ஏதாவது கிடைக்குதான்னு தேடணுமே. ஐயோ, ஏதாவது ஒண்ணு வச்சிருக்கணுமே, ஒண்ணுமே இல்லையேங்க. என்ன நாகு? எல்லாமே இந்த வீட்டு அட்ரஸ்ல இருக்கு. என்னதான் பண்றது? மித்ரா, ஒரு நிமிஷம். சொல்லுங்க. நான் அந்த நாகலட்சுமி அம்மா பத்தி சொன்னதை நீ கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோ. அந்த அம்மா பிரச்சனைக்கு போகாம இருக்கிறது தான் மித்ரா உனக்கு நல்லது. என்ன பார்த்தா உங்களுக்கு சண்டைக்காரி மாதிரி தெரியுதா? ஐயோ, நான் அப்படி சொல்ல வரல. வினய், போதும், நிறுத்துங்க. நான் ஒண்ணு அந்த அம்மா கிட்ட வம்புக்கு போகல. அந்த அம்மாவாதான் என்கிட்ட பிரச்சனைக்கு வராங்க. சரியா? என்னமோ நான் போய் பிரச்சனை பண்ற மாதிரி பேசாதீங்க. சரி.